நாளைக்கு எடுக்கிறேன். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையா? சரி, ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சாப்பிடுவோமோ? சரி, நாளைக்கே எடுத்துக்கோ. ஏன், என்னாச்சு? நீ மீன் குழம்பு கமெண்ட் போட்டில, அதை நான் சத்தமாக படிக்கல. நீ என்னோட கமெண்ட் மிஸ்ஸிங்னு கமெண்ட் போடலை. அவருக்கு நல்லா மீன் நிறைய கிடைக்கும், கொஞ்சம் காசுக்கு நிறைய மீன். கரெக்டு தானே பரசு? லைக் டேட் வந்துட்டு அம்மா ஆயிடுச்சு 100 பொண்ணே. என்ன வண்டியில் ப்ராப்ளம் நான் சொல்கிறேன், நானும் ஒரு டிரைவர் தானே. அவருக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அதான் வந்துட்டு அதை அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. உன் கமெண்ட்டை படிக்கணுமாப்பா அவர்? சைனி, உன் கமெண்ட். எங்கள் தலைவர் வந்துட்டாரு, லைக் போட்டுட்டாரு. என்ன இன்னைக்கு நீ சிரிப்பு காட்டிட்டு இருக்க சைனிமா? வணக்கம் சைனி தோழி. வணக்கம் குணா தோழர். குமார், அவ்வளோதான். குமாரை நம்ம வச்சு செஞ்சாச்சா அவன் மூலம் வரமாட்டான். அது குணாபுரம் இருக்கிறப்ப வரமாட்டான். வெறும் பொம்பளை பிள்ளைங்க இருந்தவொடனே வந்து லந்து பண்ணான். நம்ம திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கவும் போயிட்டான். நமக்கு ராஜன் சொல்லியிருக்காங்க சைனிமா. வணக்கம் குணா தோழர். அப்பா, நான் என் வீட்டுக்காரர் வந்தாலும் சாப்பிடுவியா? ஏன், எத்தனை மணி ஆகும்? மாமாவுக்கு வண்டியில் என்ன பிரச்சனை சொல்லுங்க. வண்டியில் என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம் வந்து நான் போட்டுட்டேன். குணாபுரம் கமெண்ட் போட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்துருச்சு. பரசுராம் தோழரே, ஒரு பிரச்சனை இல்லை, வண்டியை மாற்றிட்டேன். ஆமாம், பிரச்சனை உள்ள வண்டியை வந்து டெப்போவில் விட்டுட்டு டெப்போவில் வந்து வேறு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க டூட்டிக்கு. இதுவும் சைனி சொல்லிடுச்சு. அவ்வளோதான், வராது. இப்போ குணா அண்ணா வருவாங்க. ஆமாம், வந்தாச்சு. அதுச்சு. சும்மா ஃபன்னுக்கு சொன்னியா? சும்மாவே நீ போறேன்னு. பரசுபுரம் சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? லைக்க போட்டிங்களா? ஓடிட்டீங்க. இதான் குணா ப்ரோ. இனிமேல் காமெடி மட்டுமே பண்ணி சில குப்பைகளை அகற்றப்பட வேண்டும். அகட்டுங்க. ராஜா ப்ரோ ஹாய் சொல்லியிருக்காங்க. குணா ப்ரோ எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. குணா ப்ரோ கவனம் இங்கே இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அம்மா எந்த குப்பை செய்தி? நான் வரல, இந்த பஞ்சாயத்துக்கு நான் வரல. ஒரு நாளைக்கு என் லைவ்ல வந்து சண்டை நடந்துச்சு. ஐயோ, லைவை கட் பண்ணவா. அக்கா போயிட்டு இருக்கீங்களா? நான் எங்க போறேன் பரசு? மாமா தான் ஓட்டிட்டு இருக்காரு வண்டிய. மனதில் உள்ள அழுக்குகளை குப்பை என்று சொல்கிறார். ஆமா, நானும் குப்பை தான் சைனி. என்னையும் தூக்கி போட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. வாங்க லோகு ப்ரோ, இனி வணக்கம். முதல்ல நம்மளோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைவ் வந்தமைக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மலை சிஸ்டர், பட்டுக்கோட்டை மலை சிஸ்டர் டிபி மாதிரி இருக்கு. வாங்க, வெல்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, தேங்க்யூ. பழைய சப்போர்ட்டு இன்னும் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஸோ மச். நான் போகலை, இரு சைனி. குணா, நான் இங்கே குப்பை இல்லை, கோபுரம். நீங்கள் குப்பை இல்லை, குணாண்ணா தான். குணாண்ணான்னு வந்திருக்கு. குணாண்ணா, நீங்கள் குப்பை இல்லை, கோபுரம். என் அண்ணன் அப்படி சொல்லியிருக்கு சைனிமா. ஆமாம், நான் தான். வாங்க, வணக்கம் மலை சிஸ்டர். சாப்பிட்டீங்களா? ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா? வணக்கம் மலை சொல்லியிருக்காங்க ராஜாஜி. இருளில் வண்டி ஓட்டுற டிரைவர் வந்து நீங்கள் தப்பாக எதுவும் சொல்லாதீங்க. நான் எப்போ தப்பாக சொன்னேன்? ஏங்க, எங்கள் வீட்டுக்காரே டிரைவர் வேலை பார்க்குறப்போ நான் ஏன் தப்பாக சொல்ல போகிறேன்? இது டிரைவர் போயிட்டு நான் தப்பாக சொல்ல மாட்டேங்க. ராஜன் அண்ணா அழுக்கு குப்பையை தூக்கி போட்டுட்டு போயிட்டே